அறிவு நிலை. ஏழாம் அறிவு சுட்டறிவு. இதை பற்றி சற்று சிந்திப்போம். ஒவ்வொரு ரூபத்திற்கு தக்கவாறு அறிவு நிலை அமைகிறது. ஓர் அறிவு கொண்ட மரம், செடி, கொடி என்ற ரூபம் பரிணமித்து 5 புலனறிவு கொண்ட பறவைகள், மிருகங்கள் போன்ற ஜீவன்கள் நிலத்திலும் நீரிலும் நிறைந்து உள்ளன. மனிதன் ஐம்புலனறிவு கொண்டு, அதாவது தொடு உணர்வு, பார்த்தல், கேட்டல், நுகர்தல், ருசித்தல் இவற்றின் மூலம் பகுத்து அறிந்து நன்மை தீமைகளை சீர்தூக்கி பார்க்கும் அறிவே ஆறாம் அறிவாம், அதாவது பகுத்தறிவு எனப்படுகிறது. இந்த ஆறாம் அறிவு உலகத்து மாந்தர் யாவரும் அறிந்த அறிவு நிலையாகும். சித்தர்களும் யோகிகளும் இதற்கு மேலாக 2 அறிவு நிலைகள், அதாவது ஏழாம் அறிவு சுட்டறிவு எனும் உணர்வு நிலை, 8ஆம் அறிவு எனும் பேரறிவு நிலை இருப்பதை அறிந்துள்ளார்கள். எல்லையற்ற இயக்க சக்தி கொண்ட மின்சாரம் மின் சாதனங்களின் கொள்ளளவிற்கு தக்க குறைவு அதிகம் என எடுத்துக்கொண்டு இயங்குகிறது. அதுபோல் மனிதன் அறிவு, குணங்கள், புலன்கள், மனம் மற்றும் மாயா தத்துவங்கள் என இவைகளில் கலக்கும் விகிதத்திற்கு ஏற்ப அனுபவங்களை பெற்று அவன் அறிவு பிரகாசமடைவதும் அறிவு மயங்குவதுமாய் செயல்பாடுகள் நடந்து ஜனன மரண அனுபவங்களை பெறுகிறான். வாழ்வில் இன்ப துன்ப அனுபவங்களால் அலைகழிக்கப்பட்டு மனித மனம் ஏன், எதற்கு, இப்படி என்று ஆராய்கையிலே அவன் உணர்வு நிலைக்கு வந்து விடுகிறான். உணர்வு நிலையில் 3 படிகள் உள்ளது. உணர்ச்சி, உணர்தல், உணர்வு. அதாவது புலன்களின் புற எழுச்சி உணர்ச்சி, மனதின் அக எழுச்சி உணர்தல், அறிவின் ஞான எழுச்சியே உணர்வு. மனிதனின் இந்த உணர்வு நிலை, அதாவது தன்னை அறிய முற்படும் நிலையே ஏழாம் அறிவு சுட்டறிவு எனலாம். இந்த தேடலின் முடிவே ஆன்மீக அறிவு ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியின் தேடலின் உச்சமே யோகமும் ஞானமும். அதாவது யோகத்தால் தன்னை அறிந்து ஞானத்தால் அதுவேயாதல் முடிவான நிலை. யோகத்தால் தான் ஆன்மா என்று புலப்படும். இது சுட்டறிவு என்ற ஏழாம் அறிவு. தன்னை ஆன்மா என்று அறிந்து ஞானத்தால் அதுவேயாதலாகும்